ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். ரவா கேசரி எப்படி செய்வதுன்னு நிறைய பேர் பார்த்தா கமெண்ட் மூலியமா சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய கமெண்ட் மூலியமா சொன்னதுனாலவே ரவா கேசரி எப்படி செய்வது, கல்யாணத்துல போனோங்க, கல்யாணத்துல சாப்பிட்ட செம்ம ருசியா இருந்தது, அதே போல வீட்டிலையும் செஞ்சு சாப்பிடணும், வீடியோ இருந்தா போடுங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் அவங்களுக்கோசமே வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளவு சூப்பரா இருக்கு. சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. நண்பர், ரவா கேசரி எப்படி செய்வது பார்க்கலாம். ஏனம் வச்சுக்கோங்க. அந்த ஏனம் ஃபுல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் போடுங்க. நெய்யும் யூஸ் பண்ணலாம், எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். ரெண்டு எதனா இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நெய் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகேங்களா, இது சும்மா வறக்கிறதுக்கோசம் மட்டும்தான். ஸோ ரவை போட்டு ஃபுல்லாமே காஞ்ச போல வறுத்தணும். வறுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஏனத்துல கொட்டி அப்பால வச்சிடணும். ஓகேங்களா, அது கொட்டி அப்பால வச்சிட்டோம்னா அதே ஏனத்தை வச்சுட்டு தண்ணி யூஸ் பண்ண போறேன். தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளவு ஊத்தணுன்றது தெரியாம இருக்கும். 1 கிலோ ரவை போட்டீங்கன்னாக்கா ஸோ அதுக்கு தகுந்த மாரி தண்ணி ஊற்றணுங்க. இப்போ ஒரு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கேசரி பவுடரு கொட்டணும். கேசரி பவுடர் நல்லா கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஏலக்காய் போடணும். ஏலக்காய் போட்டிங்கனாக்கா நல்லா இருக்கும் இன்னமும். ஓகேங்களா, நிறைய பேர் ஏலக்காய் வந்து எந்த நேரத்தில் போடுறன்றதை தெரியாம போடுவாங்க. ஏலக்காய் கரெக்டாக போடணும், அதிகமாகவும் போடக்கூடாது, சும்மா ஒரு ஸ்பூன் போடணும் ஏலக்காய், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ ஏலக்காய் போட்டிங்களா, இப்போ நல்லா அதை கலக்கி மிக்ஸ் பண்ணணும், நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டீங்கன்னாக்கா ஸோ அது நல்லா தண்ணி எவ்வளோ கொதிக்குது பார்த்தீங்களா. ஸோ கேசரி பவுடர் போட்டோடனே அதே மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரவை பார்த்தீங்கன்னாக்கா வறுத்து வச்சிங்களே, இப்போ அந்த வறுத்ததை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெதுவாக மேலே தூக்கி கொட்டணும். மொத்தமாகவும் கொட்டக்கூடாதுங்க. மொத்தமாக கொட்டிங்கனாக்கா ரொம்ப கட்டி ஆகிடும், உங்களுக்கு கலக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும், இல்லை கேக்கு மாரி வந்துடும். ஓகேங்களா, அதனாலவே நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்லா தூக்கி தாளரமா கொட்டணும். நீங்க எந்த அளவுக்கு கொட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னா கலக்கி விட்டுக்கினே இருந்தால் தான் இப்படி பார்த்தீங்கன்னா கேசரி நல்லா சூப்பரா வருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சர்க்கரையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படிதான் நீங்க கொட்டணுமே. ஓகேங்களா, சர்க்கரை நல்லா தூக்கிட்டு நல்லா அழகா கொட்ட பார்த்தீங்கன்னாக்கா கீழே கலக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இது சர்க்கரை நல்லா சூப்பரா கரையும் அந்த சூட்டுல. ஓகேங்களா, ஸோ அவ்வளோ சூப்பராக நாங்கள் இப்படி தான் செய்வோமே, அவ்வளோ சூப்பராக செய்வோம். சாப்பிட்ட உடனே நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தாங்க இங்கே இப்படி செய்கிறீங்க, நிறைய ஹோட்டலு கடையே வச்சுக்கலாமே அப்படின்னு பார்த்தா எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக நாங்கள் செஞ்சு அனைவருக்குமே பார்த்தோன்னாக்கா அன்னதானம் வழங்குவோம். சர்க்கரை நம்ம கொட்டணும் இல்லையா, அது ரவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தனியாக அதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு யானை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த யானை ஏன் தெரியுமா, ஸோ நீங்கள் தாளிச்சு திருப்பி அதில் போடணும். ஸோ முந்திரி திராட்சை ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முந்திரி திராட்சை போடாமல் பார்த்தினாக்கா நல்லா இருக்காது ரவையில். ஓகேங்களா, அதுக்கு நம்ம நெய் எடுத்துக்கணும். ஓகேங்களா, நெய் போட்டால் தான் நல்லா சூப்பராக அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட. இப்போ நெய் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊற்றிட்டோம், ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றிட்டோம், 50 நெய் ஊற்றிருக்கோம். ஓகேங்களா, இப்போ அது காய வச்சுட்டு இருக்கோம். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் திராட்சை போட்டு நல்லா வதக்கணுங்க. ஃபுல்லாக எல்லாமே வதக்கணும். வெங்காயம் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வதப்போம் அதே போல் வதக்கணும். அதுக்கப்புறம் திராட்சை போடணும். ஸோ முந்திரி நல்லா ஸோ வெங்காயம் மாரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திராட்சையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு அது நல்லா கருவோடு மாரி பார்த்தீங்கன்னாக்கா வெந்திருக்கணும் மாரி இருக்கும். ஓகேங்களா, கருப்பாயிடும் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்துடும். இந்த கலரில் வந்தோடனே அதில் கொட்டி அழகாக பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மிக்ஸ் பண்ணிடணும் ஃபுல்லாக மேலே கொட்டி. ஓகேங்களா, நாங்கள் எப்படி கொட்டுறோன்றதை பாருங்க. ஓகேங்களா, இதே போல் கொட்டிங்கன்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கலக்கி விடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அழகு கோசம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் மேலோட்டமாக வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கு. சாப்பிட்ட உடனே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ரவை ஒரு நாள் இல்லை பல முறை பார்த்தீங்கன்னாக்கா இதே போல் சாப்பிட்டு நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து செஞ்சு கொடுங்கன்னு அவங்களும் மாத்திரம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ யாருக்கு வேணுமோ நம்ம போட்டு கொடுக்கலாம். இதே போல தான் நம்ம காணொலியில் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. தயவு செய்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் காணொலியில் நம்ம பார்ப்போம். நன்றி. சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. நண்பர்